வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி இருக்குன்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலனை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள். அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி வரும். முதல்ல வர்றது பொது பலன்கள். அதுக்கப்புறம் தசாபக்தி பலன்கள் வருங்க. உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்களோ அதை தெரிஞ்சு வச்சு அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ டைனில் இந்த முறை நம்ம பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக்கில் விஷ்ணுபதி புண்ணியகாலம். ஸோ அந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம்ங்கிறது பொருளாதாரத்தை என்கிட்ட காசே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வறுமையில் இருக்குங்கிறவங்களாம் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் பண்ணும்போது பன்மடங்கு வருமானங்களும் பணமும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் பார்த்திங்கன்னா இப்போ 3ல் ராகுவோட இருக்கார். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணாலும் நல்ல வருமானங்கள் வர்றது, எழுத்துத்துறை மற்றும் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொத்து விற்பனையினால் நல்ல லாபங்கள் வர்றது இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பரிவர்த்தனை. இந்த நட்சத்திர பரிவர்த்தனையும் போது மறைமுகமான வருமானங்கள் சில பேர் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன மறைமுகமான வருமானம்னா அது நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ நல்ல காசு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் இப்போ நீச்சமாக சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்போது கொஞ்சம் வேலையில் சின்ன சின்ன அவமானங்கள், சின்னதாக ஒரு மன காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள். கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கருத்து பேதுனா ஏதாச்சும் பேசுகிறதுனாலையோ கொஞ்சம் மன உளைச்சலும் மன காயங்களும் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையிலையும் கடன் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு இப்போது 3ல் இருந்தாலும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர மாதிரி இருந்தாலும் அது 11ஆம் அதிபதி நட்சத்திர காலில் இருக்கும் பெரிய லாபங்கள், எதிர்பாராத திடீர் விபரீத ராஜ யோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கனால அது ஒரு நல்ல ஒரு யோகமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு அவர் உங்களுக்கு இப்போது 4ல் உச்சமாக இருக்கிறார். ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருந்தாலும் தந்தை சார்ந்த உறவுகள், ஸோ அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்னதாக ஒரு மன உளைச்சலோ சின்னதாக அதுக்கான சின்ன சின்ன செலவு கொஞ்சம் அதிகமாக ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். வீடு மனை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மற்றும் 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி 12ல் வக்கரமாக இருக்கார். ஸோ வக்கரமாக இருக்கும்போது அதுவும் இப்போ புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது புதன் நல்ல சிறப்பான விஷயங்களை இருந்தாலும் அது 12ன்னும் போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வருமானங்கள் வரலையும் கொஞ்சம் ஸ்லோடவுனாக வர மாதிரி ஃபீலே இருக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா இப்போது நல்ல பலன்கள், நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும், வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்க பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே சூப்பராக இருங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் 5ஆம் அதிபதியான சூரியன் இப்போ உங்களுக்கு 5லே போகிறார். ஸோ 5ல் போகும்போது நல்லா ஆட்சி பலத்தோட மூலத்தேரி கோணத்தில் அற்புதமாக இருக்கிற சூரியன் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னும்போது நல்ல வருமானங்கள், குழந்தைகளால் நல்ல ஏற்றங்கள் வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சூரியன் கேது இருக்கும்போது சில நேரங்கள் சின்ன சின்ன கடன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் பெனால்ட்டி இல்லை குழந்தைகளுக்காக கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேஷ லக்னம் சந்திர தேசம். சந்திரன் இப்போது உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். புதன் வியாழக்கிழமைகளில் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி 3ல் இருந்தோம். அது ராகுடைய ஸ்டாரில் போகிறனால ஒரு திடீர் விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், வீடு விற்பனை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு இது வராதுன்னு நினச்சிருந்த ஒரு பெரிய காசு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா சர்வ கோயில் ஏதாச்சும் ஒரு சர்வ கோயில்களுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்து மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது சனி உங்களுக்கு 10, 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் வருமானங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே
ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு வந்து 11லேருந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது வீடு விற்பனை, சொத்துக்கள், பழைய சொத்துக்கள் விற்பனையாகி ஒரு பெரிய வருமானங்கள் வர்றது, தாத்தா முப்பாட்ட சொத்து ஏதாச்சும் வந்து பழைய லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டினா இப்போ அது போய் பேசும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நரசிம்மர் வழிபாடு சிறப்பான ஒரு பலன்களை இந்த டைமில் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக வந்து குரு தேசா புத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி 4ல் இருந்து வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். மேஷ லக்னமாக இருந்து கேது தேசா புத்தியந்திரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 சூரியனோடு இருக்கும்பொழுது கொஞ்சம் மன உளைச்சல், குழந்தைகளுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கவர்மெண்ட் டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்தாங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக 6ல் இருக்கும். வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது கரெக்டாக சொல்லிடுங்க. இல்லைன்னா கடன் சம்மந்தமான விஷயம் மன உளைச்சலையோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். இல்லை வேலை விஷயங்களில் ஒரு அவமானங்கள், சின்ன சின்ன அவமானங்கள் வரும். ஏன்னா நீச்சம்னும் போது நமக்கு மன காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக புதன் தசாபுத்தி, புதன் வந்து சிறப்பான விஷயங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் சூரியனோடு அது புதன் இருக்கும்பொழுது அஸ்தங்கம் சொல்லும். ஸோ அதனால் வந்து வேலையில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, பாஸ் வந்து என்னை வந்து கரெக்டான அங்கீகாரம் கொடுக்கலங்கிற ஒரு வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு எந்த சாமியான இருக்கட்டுங்க, அந்த சாமியை மனதார வழிபாடு பண்ணுங்கள். அது ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லைவ் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ல் நீச்சமாக இருக்கும். குழந்தைகளால் வந்து மனக்காயங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தைகளுடைய விஷயங்களில் வந்து நமக்கு கொஞ்சம் மனக்காயங்கள் இருக்கும். அவங்களோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டோ, அவங்களுடைய மார்க் ஷீட்ஸோ, அந்த மாதிரி விஷயங்களோ, இல்லை இப்போ குழந்தைகள் பேரில் வர சின்ன சின்ன மெமோஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கணும். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு வந்து அவமானங்கள் ஏற்படலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன், அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்பொழுது என்றைக்குமே வந்து 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் செலவுகள் வரும். அது மட்டும் இல்லை, சூரியன் அங்கே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை வந்து குழந்தைங்க அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நம்ம இன்சல்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஏன்னா அஸ்தங்கன்னும் போது நம்ம அருமை அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயம்னா 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 5ல் வந்து நீச்சமாக இருக்கும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவமானங்கள் வரும், வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். என்னடா அது என்ன தான் இது பண்ணாலும் மற்றவங்க அந்த கட்டுக்கதை சொல்லுவாங்க இல்லையா, உங்களை பற்றி போட்டு கொடுத்து அதனால் சின்ன சின்ன அவமானங்கள் வர்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட எதுவும் லூஸ் ஸ்டாக் விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 2ல் செவ்வாய் ராகோடு இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கணவன் மனைவிக்கினோட அவங்கவுங்க குடும்பத்தை பற்றி எதுவும் ஏடாவிடமாக பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் வாக்குவாதங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய அது மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் பிரயாணம் பண்ணுறதுனால நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான குரு, 8 11ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது செக்ஸு, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரிடம் வந்து நம்ம கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும். நல்ல வருமானங்கள், வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வருமானங்கள் வரும். தொழிலும் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வரும். பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கிறதுனால உங்கள் ஜனகால ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து சனி வக்கரமாக இருந்தால் நல்ல வருமானங்களை கொடுத்துரும். சப்போஸ் எனக்கு சனி வக்கரமாக இல்லைங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுனாக அந்த பேமெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அது வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் வந்து அது ஃப்ளரிஷ் ஆகுது. ஏன்னா சூரியனோடு இருக்கும்போது ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அஸ்தங்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நினச்ச மாதிரி சொத்து விற்பனை அதில் வந்து கொஞ்சம் தடை இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான செவ்வாய். 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், அலைச்சல்கள், அதுக்கான விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள்.
ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பார்க்க போகிறது தசாபக்தி பலன்கள். இதை வந்து உங்களுடைய ஜனகால ஜாதத்தில் என்ன தசாபக்தி அந்தங்களோ தான் நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பாருங்கள். இப்போ தசாபக்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக வந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதும், அது கூடவே வந்து புதன் இருக்கும்போது நமக்கு வந்து குழந்தைகளால் வந்து மதிக்கப்படலை, குடும்பத்தில் வந்து நமக்கு அங்கீகாரம் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. மற்றபடி வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை சூரியன் கேது இருக்கும்போது வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்களால் வந்து சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாப்தம். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயங்கள் அற்புதமான பலன்கள் சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயம் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் அந்த சனிக்கிழமைகளில் மட்டும் சனி ஞாயிறு மட்டும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாப்தம். செவ்வாய் 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பேச்சில் கவனம் தேவை. ஏன்னா வந்து சமயத்தில் வந்து எமோஷனாக கத்திடுவோம். ஸோ அந்த கத்துறதுனால மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளால் அது மாத்திரம் பார்த்துக்கணும். அது வந்து திட்டும்போது என்ன பண்ணிடுவோம், நம்ம வீக்னஸ் பார்த்துன்னு திட்டுவோம். அவங்கவுங்க அப்பா அம்மாவை தான் திட்டுவோம். ஓகேங்களா, அது ஜென்ரலாக எல்லாருமே திட்டுறது தானே, எடுத்தோன்னா அம்மாவை தான் திட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு திட்டும்போது கொஞ்சம் கவனமாக திட்டுங்க. ஏன்னா அதனால வந்து மனக்காயங்கள் வரும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசாபுத்தியந்திரங்கள். ராகு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல அற்புதமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயம், நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி 3ல் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரர் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் 9 பார்த்தோம். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அப்பா சம்பந்தமான விஷயங்களையும் நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுக்கும். பட் என்னென்னா வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வரும். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சனி வந்து வக்கரமாக இருந்ததுன்னா நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான அதாவது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும், புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 5ஆம் அதிபதி. இப்போ வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு, வீடு பராமரிப்பு வேலைகள், குழந்தைகள் நம்மளை மதிக்கலைங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ரிஷப லக்னம் வந்து கேது தேசாபதி. கேது வந்து 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் கடன் வாங்குறதோ, கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள் செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே நிறைய இருக்குது. புத்தி தடமாற்றம் வரும். ஏன்னா என்ன பண்ணுறோன்னே தெரியல, கொஞ்சம் பிளாங்க் ஆகிடுச்சுங்க, என்னென்ன புரியலைங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். நரசிம்மர் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு இதாக இருக்கும். இப்போ வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தேசம். சுக்கிரன் வந்து 5ல் வந்து நீச்சம் வந்து குழந்தைகளால் கொஞ்சம் மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு பர்டிகுலர் டைம் பார்த்து மனதார உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன வேணால் இருக்கட்டும், பர்டிகுலர் டைம்னும் போது கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருக்கணும். ஸோ கொஞ்சம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த முறை வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணியகாலம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாருக்கெல்லாம்னா, எனக்கு பணமே இல்லை, யாருக்கு தான் பணம் வேண்டாம், எல்லாருக்குமே பணம் தேவை இருக்குது. பட் எனக்கு பணம் இல்லை, பணம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், பேங்க் பேலன்ஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு பெரிய காசு வந்து நமக்கு வரதை வந்து தவிர்க்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான பலன்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நிறைய பேருக்கு தெரியும். கோயில்களில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சது, நிறைய கூட்டம் வருது. இது ஒர்க் ஆகலைன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து நானும் வழிபாடு பண்ணுறேன். நான் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சு என் பர்சனலாகவும் நல்ல ஒரு வருமானங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்த நண்பர்கள், என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லும்போதும் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துச்சுங்க. ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி. 17ஆம் தேதி வந்து சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகுது. 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் 17 ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஈவினிங்கே கூட பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு அந்த பெருமாளை மனதார வாழ்த்தி, மனசார ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி ஒரு 27 முறை ஒரு 27 பூ கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த 27 பூ கையில் வச்சுக்கிட்டு மனதார ஓம் நமோ நாராயணா ஓம்னு அந்த இறைவனை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ மனதார வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு ரவுண்ட் அடிக்கும்போது வச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு விஷயங்க. ஒரு பெரிய மேஜிக் நடக்கும். லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் பண்ணலாம், இல்லைன்னா 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம்.
அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற இது சிறப்பான விஷயமாக அமையுங்க. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.